மத்தேயு 14 அதிகாரம் 6 அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியர்களின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். ஏரோது ராஜாவினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அதிலே ஒரு நடன நிகழ்ச்சி. ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். நடனம் தவறல்ல, நடனம் ஒரு கலை. சங்கீதத்தில் படிக்கிறோம், நடனத்தோடு அவரை துதியுங்கள். தாவீது அரசன் நடனம் பண்ணி ஆண்டவரை துதித்தான். நடனம் பண்ணுவது ஒன்றும் தவறு அல்ல, அது ஒரு கலையாக அதை பயன்படுத்துவது தவறல்ல, அதை ஆராதனையாக பயன்படுத்துவது தவறல்ல. ஆனால் நான் ஒரு கருத்தை சொல்வதுண்டு. ஒரு இசையை கற்றுக்கொண்டு முறைப்படி கற்றுக்கொண்டு தான் அதை வைத்து ஆராதிக்கிறோம். இசையே தெரியாதவங்க இசைக்கருவியை கண்ணா முன்னான்னு போட்டு கையில் கிடைச்ச மாதிரியெல்லாம் அதை அழுத்தி அதில் கண்ணா முன்னான்னு இசை அப்படி ஆராதிக்கலை. இப்போ நடனத்தோடு ஆராதிக்கணும்னா நடனத்தை கற்றுக்கொண்டு ஆராதிக்க வேண்டும். எளிமையான நடனங்கள் இருக்கிறது, அதை கற்றுக்கொண்டு கூட ஆராதிக்கலாம். இந்த கொங்கு மண்டல மக்கள் அவர்கள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் குடும்பமாக கூடி ஒரு சாதாரண ஒரு எளிமையான நடனம் அதை ஆடுகிறார்கள். மிக அழகாக இருக்கிறது. படுகா என்கிற இன மக்கள் உதகமண்டலத்தில் அவங்க அதே மாதிரி குடும்பமாக கூட்டமாக கூடி மிக எளிமையான சாதாரண ஒரு நடனம் மிக அழகாக இருக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கொண்டு ஆடலாம். அந்த காலத்தில் தென் மாவட்டங்களுடைய கிறிஸ்தவர்கள் வரலாறு எடுத்து பார்த்தால் அவர்கள் களியாட்டம் போன்ற ஆட்டங்களை ஆடி ஆண்டவரை துதித்ததாக நாம் கேள்விப்படுகிறோம். இப்போதும் சில கிராமங்களில் சில இடங்களில் அது நடக்கிறது. ஆக நடனத்தோடு ஆண்டவரை துதிப்பது தப்பு இல்லை. ஆனால் நடனத்தை முறைப்படி கற்று அதை முறையோடு சும்மா கைகால ஆட்டுறது அது நடனம் கிடையாது. அது வேணா ஆக்ஷன் சாங்குன்னு வேணா சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நடனம் ஆடுவது பல கலாச்சாரத்தில் அது உண்டு. வட இந்தியாவில் ஒரு திருமணம் என்றால் நடு ரோட்டில் எல்லாரும் நடனம் ஆடுவாங்க. பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் வயசானவனாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் குடும்பமாக சாலையில் நடனம் ஆடிக்கொண்டு போவார்கள். அது அவர்கள் கலாச்சாரம். ஆனால் அந்த நடனம் ஒரு கலையும் கூட. அது மிக நுட்பமாக மிக நளினமாக ஆடி மற்றவர்களை மெய்சிலிர்க்க வைக்கிற, மற்றவர்களை பிரமிக்க வைக்கிற நடன கலைஞர்கள் உண்டு. நம்ம ஊரில் பரதநாட்டியத்தை எடுத்துக்கொண்டால் பத்மா சுப்பிரமணியம், அது மாதிரி மைக்கேல் ஜாக்சனுடைய நடனம் உலக பிரகாரமான நடனம். அவன் உலக பிரகாரமானவன் தான். ஆனால் அவனுடைய நடனம் மற்றவர்களை பிரமிக்க வைக்கிற நடனம். அதே போல சில சினிமா கலைஞர்களுடைய நடனம் பிரமிக்க வைக்கிற நடனம். அது ஒரு கலை என்கிற அடிப்படையில் தவறு இல்லை. அதை ரசிப்பது, அதை கற்றுக்கொள்வதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் அது ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா, அந்த ரசனை அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது ஆபத்து. அந்த கலையையே, அந்த கலைக்காக நான் என்ன வேணா தருவேன். அவன் சொல்கிறான், நீ எதை கேட்டாலும் தருவேன். நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினால் 6 7 அது நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அப்போ எதை கேட்டாலும் தருவேன். இன்னொரு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாட்டில் பாதையை கேட்டாலும் கொடுப்பேன். யார்? நடனம் பண்ணவருக்கு. நம்ம மாநிலத்திலே ஒரு சினிமா நடிகை இருந்தார், திறமையான நடிகை, நன்றாக நடனம் பண்ணக்கூடியவர். அவங்க அம்மாவும் நடிகை, அவங்க சித்தியும் நடிகை. சினிமாவில் நடித்தார். அதுக்கப்புறம் வாய்ப்புகள் குறைந்து விட்டது. அதுக்கப்புறம் மேடையில் நடனம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு அரசாங்க நிகழ்ச்சியில் நடனம் பண்ணினார்.
அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார். இடையில சில பிரபலங்கள், பெரிய பணக்காரர்களுடைய வீட்டு திருமணங்களில் கூட அந்த நடிகை நடனம் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார். அவர் பிரபலமானார். பெரிய பதவியையே பிடித்து விட்டார். ஒரு கட்சியினுடைய தலைமையை பிடித்து விட்டார். பெரிய மாநிலத்தினுடைய பெரிய பதவியை பிடித்து விட்டார். ஆக நடனம் என்பது ஒரு கலை. அது கலையாக இருக்கிற வரை, அதை ஒரு அளவோடு ரசிக்கிற வரை தவறு இல்லை. அது என்னமோ கடவுளாக்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஆதியாகமம் 4:21 நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். காயினுடைய சன்னதி அவங்க தான் இசையை ரொம்ப பிரபலப்படுத்தினாங்க. இசையை கண்டுபிடித்தார்கள் என்று கூட சொல்லலாம். ஆதியாகமம் 4:21 அவன் சகோதரனுடைய பெயர் யூபால். அவன் கிண்ணறக்காரர், நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். தகப்பன் என்று சொன்னால் அந்த கருவிகளையெல்லாம் கண்டுபிடித்தவன், அந்த இசையை கண்டுபிடித்தவன் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா அதுக்கு முன்னால் இந்த இசைக்கருவியை பற்றி அதுக்கு முன்னால் எந்த ஒரு விஷயமும் பைபிளில் சொல்லப்படலை. ஒரு இசை கருவியை வாசிக்கிறவனை பற்றி எந்த குறிப்பும் இதுக்கு முன்னால் பைபிளில் இல்லை. முதன்முறையாக கிண்ணறம், நாகசுரம், நரம்பு கருவிகள், காற்று கருவிகள், இந்த 2 கருவிகளையும் உருவாக்கி அந்த இசையை வடிவமைத்து ஒரு தகப்பனானான். இசை ஞானி என்றால் இந்த யூபால் தான். அவன் ஒரு பெரிய இசை மேதை. அவன் வழியில்தான் எல்லாரும் பின்னால் வந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. காயினுடைய சந்ததிக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. தாவீதை நீங்கள் எடுத்துக்கொண்டால், தாவீது ஒரு நல்ல இசைக்கலைஞன். அவன் யாருமில்லா காட்டில் ஆடுகளின் நடுவில் ஆண்டவரை இசையால் பாடினான், ஆராதித்தான். அது அரண்மனைக்கு போய் எட்டியது. அரண்மனைக்கு ஒரு இசைக்கலைஞன் தேவைப்பட்ட போது அவனுடைய பேர் தான் பரிந்துரைக்கப்பட்டது. அப்படி என்றால் அவன் எவ்வளவு நல்ல ஒரு இசைக்கலைஞன் பாருங்கள். அந்த ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக அவன் பயன்படுத்தினான். ஆனால் இசையில் ஒரு அளவுக்கு மேலே போயிட்டீங்கன்னா, இப்போ இன்றைக்கு சினிமாவில் இருக்கிற இசை அமைப்பாளர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ பேராக அது இருக்குது. பாதி பேர், முக்கால்வாசி பேர் கேட்டால் அது சினிமாவில் இசையமைக்கிறது பாவம் இல்லைன்றாங்க. ஒரு ஊழியக்காருடைய மகன் பிரபலமான இசை வாசிக்கிறவர். அவங்க அப்பா பேராயர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு ஊழியக்காரர். மகன் பிரபலமான இசையமைப்பாளர். மேடையில் தோன்றும்போது பிரைசலாடுன்னு வேற சொல்லிக்கிறாரு. சினிமாவுக்கு இசையமைப்பது சரியா தப்பா என்கிற காரியத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. அது வேற விஷயம், வேற தலைப்பு. நான் ஒரு பட்டணத்திற்கு அடிக்கடி போவேன். அங்கே ஒரு தம்பி, நல்ல இசைக்கலைஞன், என்னிடத்துல வந்து அடிக்கடி ஜெபம் பண்ணி கொள்வான். பின்னாளிலே அந்த தம்பி சுவிசேஷகனாக அருட்பொழிவு பெற்றுக்கொண்டார். அந்த புகைப்படங்களெல்லாம் நான் பார்த்தேன். என்னுடைய நண்பர் தான் அவருக்கு ஒரு சுவிசேஷகராக அருட்பொழிவு செய்தார். அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து பார்த்தா அவர் சினிமாவில் இசை அமைப்பாளர் ஆகிவிட்டார் என்கிற தகவலை, புகைப்படங்களை நான் பார்த்தேன். இதை எப்படி எடுத்துக்கொள்வது? சுவிசேஷகராக அருட்பொழிவு பெற்றவர் சினிமாவில் போய் இசை அமைப்பாளர் ஆகிவிட்டார், தமிழ் படத்துக்கு இசையமைக்கிறார், தெலுங்கு படத்துக்கு இசையமைக்கிறார் என்று சொல்லும்போது நான் கூட சில முறை அவருக்கு தலையில் கை வைத்து தீர்க்க தரிசனம்லாம் சொல்லியிருக்கிறேன். நீ சினிமாவுக்கு இசை கருவி இசை அமைப்பான்னு சொல்லலை, ஊழியத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை பின்னால் நிறைவேறலான்னு நான் நினைக்கிறேன். இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று எனக்கு தெரியல. ஆகவே கலை, அதை ரசிக்கலாம், அதை கற்றுக்கொள்ளலாம். அந்த கலையை நம்ம ஒரு கலைஞராக விளங்கலாம். ஆனால் அதை கடவுளாக்கி விடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் அதற்கு அளவுக்கு அதிகமான இடத்தை கலைக்கு கொடுத்து விடக்கூடாது. அது மிகவும் கலைஞர்களுக்கும் அளவுக்கு அதிகமான இடத்தை கொடுத்து விடக்கூடாது. ரசிகர்கள் அந்த அளவோடு நின்று கொள்ள வேண்டும்.
கடவுளாக்கிடக்கூடாது கலைஞர்களை. இங்குதான் கவனமாக இருக்க வேண்டும். அது கிறிஸ்தவ கலைஞர்களாக இருந்தாலும் சரி, உலக கலைஞர்களாக இருந்தாலும் சரி, கலைகள் ஜாக்கிரதை, கலைஞர்கள் ஜாக்கிரதை. ஆமென்.